ஃபேமிலி, குடும்பம். 8ல் சனி தான் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே வாட்ச் பண்ணிக்கங்க. மற்றபடிக்கு திருமண முயற்சியில் இருக்கிறவங்க வேறு வழி இல்லை, வயசு ஆயிடுச்சு, வரணும் வந்தாச்சு, பண்ணி தான் ஆகணும், ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இல்லைனா அந்த வரன் போயிடும் அப்படின்லாம் ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா பண்ணலாம். டைம் நல்லா இருக்குது. ஆகஸ்ட்டில் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம், என்கேஜ்மெண்ட் பண்ணலாம், வரன் பார்க்கலாம், கன்க்ளூஷன் வரலாம், நல்லா இருக்குது. இல்லை வெயிட் பண்ணி சனி மாறின பிறகு பண்ணிக்கலாம்னா இப்போ ஏற்பாடுகளை செஞ்சுக்கலாம். வரன் தேட சரியான நேரம், நல்ல வரன் கிடைக்க சரியான நேரம், நல்ல வரனை சந்திக்க சரியான நேரம், வாழ்க்கை துணையை தேர்வு செய்ய சரியான நேரம். அதனால் கிளியராக அனலைசிஸ் பண்ணலாம். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த சனியால் சில சங்கடங்கள், சில வருத்தங்கள், சில குழப்பங்கள்லாம் இருந்தாலும் குரு இப்போ அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். எல்லாரும் அறிவுரை சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா லைஃப்பில், இதுக்காக பிரிய வேண்டாம், இதுக்காக சண்டை போட வேண்டாம், இதுக்காக யாராவது இவ்வளோ பெரிய விஷயம் முடிவெடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு ஆட்கள் வருவாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல மாதம், இந்த மாதம் யோகமான மாதம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முயற்சியை, அதாவது ஒரு கடுமையான முயற்சி பண்ணி பலனே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த முறை பலன் கிடைக்கும். உங்கள் முயற்சி எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் ரிசல்ட்டை கொடுத்துரும். ரொம்ப அருமையான மாதம், குட் ரிசல்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றி தான். அந்த மாதிரி ஒரு நல்ல மந்த் இது, பாசிட்டிவான மந்த், ஃபேவரபுளாக இருக்குது. பண உதவியும் கிடைக்கும், பொருள் உதவியும் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல அறிவுரையும் கிடைக்கும், நல்ல வழிகாட்டுதலும் கிடைக்கும். குட் மந்த். ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா கடகத்துக்கு சனி மட்டும்தான், வேறு எந்த கிரகமும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதிக்காது. ஒன்லி சேட்டன். சேட்டனால் என்ன நடக்கும், என்ன பிரச்சனை இருக்குன்னா 8 ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். கடகம் ஸ்டில் வாகனம் ஓட்டும் போது ஜாக்கிரதையாக இருங்க, படி ஏறும்போது ஜாக்கிரதையாக இருங்க, விளையாடும் போது கவனமாக இருங்க, கார் டிரைவ் பண்ணும்போது கவனமாக இருங்க, பாத்ரூமில் குளிக்கும் போது கூட கவனமாக இருங்க. சில பேர் வழுக்கி விழுந்துடுறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே கடகம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பயம் இல்லை, அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. ஏதாவது ட்ரக்கிங் போகிறீங்க, ஹில்ஸ் போகிறீங்க, பீச்சில் குளிக்கிறீங்க, எல்லாத்துலேயுமே கடகம் இப்போ 8ல் சனி இருக்கிறதுனால ஒரு 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 அஷ்டமஸ்தானத்தில் நிற்கிறார். அவருக்கு ஒரு சின்ன மரியாதை கொடுத்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும், அலட்சியப்படுத்தாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன்.